So immunology, நோய் தடை காப்பியல், derived from immunity, நோய் தடை காப்பு. What is immunity? The disease resistance exhibited by the host towards microorganism or their products. நோய்க்கிருமிகள் நம் உடலில் நுழைகின்ற சமயத்திலோ அல்லது நோய்க்கிருமிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களின் காரணமாகவோ உன் உடலில் ஏற்படுகின்ற ஒரு தடை காப்பினை தான் நோய்க்கிருமிகளுக்கு எதிராக ஏற்படுகின்ற ஒரு நிகழ்விற்கு தான் நோய் தடை காப்புன்னு பேர். Disease resistance exhibited by the host towards microorganism or their product. Microorganismனா பாக்டீரியா நம்ம உடம்புல நுழையலாம், வைரஸஸ் நுழையலாம், ஃபங்கஸ் நுழையலாம், புரோட்டோசோவா நுழையலாம். அவெல்லாம் நம்ம உடம்புல நுழையிற சமயத்துல உன் உடம்பு அதோட ஃபைட் பண்றது. The system fights with the pathogen. அந்த ஃபைட்டை தான் இம்யூனிட்டின்னு சொல்லுவா. அதை பத்தி படிக்கிற சயின்ஸுக்கு பேர் தான் இம்யூனாலஜின்னு பேர், நோய் தடை காப்பியல். ஸோ உடம்பே வியாதி தான். The immunologyங்கிற term எதுலேருந்து வந்ததுன்னா actually it is derived from the Greek term immunus, means exempt or freedom give rise to immunity. Exemptனா ஒழிவோக்குதல்னு பேரு, விடுதலைன்னு பேரு. விடுதலை விடுதலை விடுதலைன்னு பார்த்து வந்த மாதிரி நமக்கு விடுதலைன்னா நோயிலேருந்து நமக்கு விடுதலை அப்படிங்கிற டேர்மை பேசிஸா வச்சுட்டு தான் இந்த இம்யூனாலஜி வந்தது. இந்த இம்யூனிட்டிக்கு யார் யார் நம்ம உடம்புல ரெஸ்பான்சிபிளா இருக்காலோ அவெல்லாம் இம்யூனைசிங் ஏஜென்ட்ஸ் பேர். அந்த இம்யூனைசிங் ஏஜென்ட்டா யாருன்னு உனக்கு தெரியும், பாக்டீரியா, வைரஸஸ், புரோட்டோசோவா, ஃபஞ்சி. அவ செக்ரீட் பண்ற டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள், எக்ஸோடாக்சின்ஸ், எண்டோடாக்சின்ஸ், என்டரோடாக்சின்ஸ், அஃப்லாடாக்சின்ஸ், அது நம்ம உடம்புல நுழையிறப்ப, போலன் கிரைன்ஸ், மகரந்தம் நம்ம உடம்புல நுழையிறப்ப, சில கெமிக்கல்ஸ், அப்பதான் உடம்புல ஒரு இம்யூனிட்டி நல்லா சூப்பரா டெவலப் ஆகும். யார் யார் உடம்புல இம்யூனிட்டியை டெவலப் பண்றாலோ, நோய் தடை காப்ப டெவலப் பண்றாலோ அவருக்கு இம்யூனைசிங் ஏஜென்ட் இருக்கு. நம்ம உடம்புல ரெண்டு இம்யூனிட்டி இருக்கா. ஒன் இஸ் கால்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி, பிறக்கின்ற சமயத்திலேயே உன் உடலில் காணப்படுதல், இயற்கை நோய் தடை காப்பு. Another is acquired immunity, பெறப்பட்ட நோய் தடை காப்பு. உன் புக்ல தரப்பாத பெற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்க, ஆக்சுவலி பெறப்பட்ட. What is natural immunity? The natural defense mechanism present in our body prevent the entry of microbes. உன் உடலில் நீ பிறக்கின்ற சமயத்திலேயே இயற்கையாக காணப்படுகின்ற தோல், உன் மூக்குள்ள பத்தி ஒன்னும் மியூக்கஸ், சளிப்படலம், வாயில எடுத்து எல்லாம் லைசோசைம் இருப்பா. உன்னோட தொப்பாலி பயத்துக்கு போனேன்னா HCl இருப்பா. இதெல்லாம் நீ பிறக்கிற சமயத்திலேயும் உடம்புல இருக்கு. அவ ஃபாரினர் உன் உடம்புல உள்ள நுழையாம தடுத்தான்னா, நோய்க்கிருமிகள் உன் உடம்புல நுழையாம தடுத்தான்னா அதுக்கு பேரு நேச்சுரல் இம்யூனிட்டின்னு பேரு. It is not specific in its action, so it is also known as non-specific immunity. இது குறிப்பிட்ட தன்மை அற்றது. உன் தோல் நன்னா இருந்தது, தோல்ல உவா இல்லாம இருந்ததுன்னா எந்த ஒரு மைக்ரோபும் உடம்புல நுழையவே முடியாது. It acts as a protective barrier, பாதுகாப்பு உரையாக செயல்படுகிறது. Acquired immunity na a man acquires disease resistance due to antigenic stimulus or by vaccination. Atmosphere முழுக்க நிறைய மைக்ரோப் இருக்கா, நோய் கிருமி. நம்ம நன்னா உள்ள இழுக்கிறோம், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு உள்ள உன் உடம்புல மைக்ரோப் நுழைஞ்ச அப்புறமா அதை சாகடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆன்டிபாடி ஃபார்ம் ஆனாலும், ஆர் வேக்சின் கேள்விப்பட்டிருப்பேன், தடுப்பூசி குத்திக்கிறோம் பத்தி ஒன்னும், அதனால உனக்கு இம்யூனிட்டி வந்தாலோ அதுக்கு பேரு அக்வயர்ட் இம்யூனிட்டின்னு பேரு. இட் இஸ் ஹைலி ஸ்பெசிபிக் இன் நேச்சர். இது குறிப்பிட்ட தன்மை உடையது. இந்த பாக்டீரியானா அவளதான் சாகடிப்பா, அவ அந்த மாதிரி எந்தெந்த பாக்டீரியாவோ, வைரஸோ, புரோட்டோசோவாவோ, ஃபங்கஸோ அதை சாகடிப்பா. நம்ம இப்ப வரப்போறது இந்த நேச்சுரல் இம்யூனிட்டி. இது எல்லாத்தையும் இட் இஸ் பிரசன்ட் இன் ஆல் அனிமல்ஸ், அனைத்து விலங்குகளிலும் காணப்படும். But acquired immunity is seen only in vertebrate animals. முதுகெலும்புள்ள உயிரினங்களில் மட்டும்தான் இது காணப்படும். இந்த நம்ம உடம்புல நேச்சுரல் இம்யூனிட்டி, இயல்பு நோய் தடை காப்பிற்கு காரணமாக 5 பேர் இருக்காங்க. anatomical barriers, உடலமைப்பு சார்ந்த தடைக்காப்பு அமைப்புகள், physiological barriers, செயலியல் சார்ந்த தடைக்காப்பு, inflammatory barrier, வீக்கம் சார்ந்த தடைக்காப்பு, phagocytic barriers, விழுங்குதல் சார்ந்த தடைக்காப்பு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ். எல்லாருமே பார்த்து போகும்போது ஸ்டூடெண்ட்டுக்காக கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்பு எப்படி எல்லாம் ஃபைட் பண்றதுன்னு சொல்லிட்டு. அனடாமிக்கல் பேரியர்ஸ், உடல் அமைப்பு அல்லது உள்ளமைப்பு சார்ந்த நம்ம உடம்புல இருக்க தோல், ஸ்கின் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மூக்குக்கு பதிலனோ மூக்குள்ள தொட்டு பார்த்து எல்லாம் பிச்சுக்குன்னு இருக்கும். அதுக்கு பேரு மியூக்கஸ்னு பேரு. ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் எக்ஸாம்பிள் ஃபார் anatomical barriers. தோலும் சளிப்படலமும் கோழைப்படலமும் இந்த தடைக்காப்பிற்கு உதாரணம். ஸ்கின்னை பத்தி ஏற்கனவே சொன்னேன். நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு ஊண்டும் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு மைக்ரோவும் உள்ள போக முடியாது. தினைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஹேல் பண்றோமா அப்படின்னு இழுக்கிறப்ப அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுவான்னா காத்துல இருக்கிற மைக்ரோப் இருக்கு பத்தியோனா அவா அது மாதிரி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எதுவா இருந்தாலும் அவ டாக்டர் கேஷ் பண்ணி வச்சுப்பான், பிடித்து வைத்துக் கொள்வார்கள். உன் உடம்புல சீலியரி எபிதீலியம்னு நம்ம உடம்புல இருக்கும். The main function of ciliary epithelium is to expel out. மியூக்கஸ் சளிப்படலம் புடிச்சுக்குவா, அது உள்ள இருக்க குறுகிழை எபிதீலியம் அதை வெளியில தள்ளுவா. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பிசியோலாஜிக்கல் பேரியர்ஸ் நிறைய இருக்கு. ரெண்டு ஞாபகம். நம்மளோட சலைவா எடுத்து எல்லாம் உமிழ்நீர்ல லைசோசைம் ஒரு என்சைம் இருக்கும். இந்த லைசோசைம் வீட்டுல சாப்பிடுறப்ப அம்மா சொல்லுவாங்க நன்னா மென்னு சாப்பிடுறா, நன்னா அப்பன்னு சாதத்தை கடிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ வாயில நிறைய சலைவா ஃபார்ம் ஆகும். அந்த சலைவால லைசோசைம் இருக்கா. அந்த லைசோசைம் என்ன பண்ணுவான்னா பாக்டீரியா பத்தி ஒன்னும் அவளோட செல் வாலை டிசால்வ் பண்ணிடுவோம். பாக்டீரியாவின் செல் சுவரை கரைக்கின்ற பணியனை செய்யும். அப்ப பாக்டீரியாவை செல் சுவர் போயிடுதுன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வழியா உன் வாயில இருக்க வாட்டர் எல்லாம் பாக்டீரியா உள்ள போகுண்டா அப்படியே பாக்டீரியா பெருசாகி வெடிச்சிடும். சோ பாக்டீரியாவை சாகடிக்க உதவுகிறது ஆன்டிபாக்டீரியல் நேச்சர். அது மாதிரி உன் வயத்துல போன எல்லாம் HCl இருப்பா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட்டட் பை ஆக்சன்டிக் செல்ஸ். ஆக்சன்டிக் செல்களினால் சுரக்கப்படும். இட் இஸ் ஆல்சோ ஆன்டிபாக்டீரியல் இன் நேச்சர். pH ஹைட்ரஜன் அயனிக் செறிவு நம்ம சலைவால வேற, கேஸ்ட்ரிக் ஜூஸ்ல வேற, பான்கிரியாட்டிக் ஜூஸ்ல வேற, பைல் ஜூஸ்ல வேற, இன்டெஸ்டினல் ஜூஸ் சக்கஸ் என்டரகஸ்ல வேற. இவ அத்தனை பேருமே நம்ம உடம்புல மைக்ரோ மல்டிப்ளை ஆக ஸ்டாப் பண்ணுவோம். ஃபீவர் ஜுரம் நமக்கு அடிச்சதுன்னா இட்ஸ் a very good response. It prevents the entry of microbes. நமக்கு ஜுரம் அடிக்கிறதுங்கிறது நல்ல சிம்டம். வேற பாக்டீரியா உள்ள விடாது. ஏன் ஜுரம் அடிக்கிறது? எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு என்கிட்ட WBC நிறைய ஃபார்ம் ஆகும். WBC நிறைய ஃபார்ம் ஆகும்னா the rate of oxidation of glucose increased in the mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவில் குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் அடைதல் என்பது அதிகரிக்கும். அப்ப பாக்டீரியால ரொம்ப அதிகம் உடம்புல மைட்டோகாண்ட்ரியால ஆக்சிஜனேற்றம் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடம்பு உனக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். நம்ம பாடி டெம்பரேச்சர் உனக்கு தெரியும் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். உனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுது, வியாதி வந்துடுதுன்னா அது 101 102 இருக்கும். It prevents the entry of other microbes. So பிற நோய் கிருமிகள் உள்ளே நுழைவதை தடுக்கும். இது எல்லாம் பிசியோலாஜிக்கல். பாகோசைட்டிக்னா விழுங்குதல். சில குழந்தைகள் இட்லியை சாப்பிடுவா, சில குழந்தைகள் இட்லியை முழுங்குவா. ஹலோ இங்க பாருங்கடா நல்லா உன்னிப்பா கேவனி. சில குழந்தைகள் இட்லியை சாப்பிடுவா முழுங்குவா. முழுங்குதலுக்கு பேர் தான் பாகோசைட்டோசிஸ், செல் ஈட்டிங். நம்ம உடம்புல மோனோசைட் நோத்தர் இருக்காடா, மேக்ரோபேஜ் நோத்தர் இருக்காடா. ரெண்டும் ஒண்ணுதான். சின்ன இருந்தா மோனோசைட், பெருதா இருந்தா மேக்ரோபேஜ். கங்கராம்பால் இங்க பாரு, அசன் இங்க பாரு, அதான் கவனி. ஸ்ரீராம் அண்ணா இங்க கவனிச்சுக்கோ. மோனோசைட் இருப்பா, பெருசானா அவளுக்கு மேக்ரோபேஜ்னு பேரு. நியூட்ரோஃபில்ஸ் நோத்தர் இருப்பா. இவ அத்தனை பேரும் என்ன பண்ணுவான்னா ஃபாரினர்ஸ் யாரான்னு வரா பாக்டீரியா வந்தான்னு வச்சுக்கோயே அவளை சுத்தி ஒரு போர்வையை ஊத்தி முழுங்கிடுவான். இட்லியை சாம்பார் தோச்சு சாப்பிடுறதுங்கிறது வேற, இட்லியை கையில எடுத்துட்டு ஒரு வாளியில சாம்பார் அப்படின்னு டபக் டபக்னு முழுங்கினேன்னா ஃபாரினரை என்கல் இது பாக்டீரியா வச்சுக்கோ, இது மோனோசைட் வச்சுக்கோ. அப்படியே பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணி சரவுண்ட் பண்ணி முழுங்கி விடுத்தோம்னா அதுக்கு பேரு பாகோசைட்டிக் பேரியர்ஸ், செல் விழுங்குதல். இது மாதிரி சாகடிப்பான். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். சில குழந்தைகள் கோவம் வந்துருச்சு, ராத்திரி 9 மணியா இருக்கா அப்படியே பயங்கரமா ஆசா கழுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தை ஹரிப்பிரியா இங்க ஆசான பார் ஒரு கல்ல எடுத்துன்னு வந்து கையில நஸ்கு நஸ்னு அடிக்கிறான் குழந்தை. அப்படி அடிக்கிற சமயத்துல என்ன ஆகும், ஆசானோட கை அப்படியே வீங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விரல் இருக்கு, இந்த விரல்ல அடிக்கிறான்னு வச்சுக்கோ, இந்த விரல்ல எந்த இடத்துல அடிக்கிறாளோ இந்த இடம் புஷ்ன்னு வீங்கிக்கும். இந்த வீக்கத்துக்கு பேரு இன்ஃப்ளமேஷன் பேரு. ஏன் வீங்கிக்கிறது? வீங்கிக்கிறதுங்கிறது குட் சிம்டம். அப்படி நசுக்கிறாளா, நசுக்கிற சமயத்துல என்ன ஆகும், நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்கு பத்தி ஒன்னும், அந்த பிளட் வெசல்ஸ் உள்ள மாஸ்ட் செல்ஸ் நசுக்கிற சமயத்துல என்ன ஆகும்னா இந்த மாஸ்ட் செல்ஸ் டேமேஜ் ஆகும், சிதைவடையும். இட் ரிலீஸ் 3 கெமிக்கல்ஸ், ஹிஸ்டமைன், செரோட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டின். 3 மார்க்ல முக்கியம். கெமிக்கல் அலார்ம் சிக்னல்ஸ், வேதிய சமிஞை பொருட்கள்னு பேர். அந்த மாஸ்ட் செல் சிதைவடைந்து ஹிஸ்டமைன், செரோட்டோனின், ப்ராஸ்டோகிளாண்டின் 3 கெமிக்கல் ரிலீஸ் பண்ணுவோம். அந்த
அந்த கெமிக்கல் எல்லாம் உடம்பு முழுக்க ஃபாஸ்டா ஓடும். ஐயோ ஆசான் கையில ஒரு ஸ்டூடெண்ட் அடிச்சுட்டா அந்த இடம் ரொம்ப வீக் ஆயிடுது, அது வழியா பாக்டீரியா வந்துடுவா, சாருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் மெசேஜ் அப்படியே உடம்பு முழுக்க பரவலாம். நம்ம உடம்புல இருந்து WBC அப்படியே இங்க ஓடி ஓடிலாம். ஓடி வரப்ப இந்த இடத்துல நிறைய WBC வர்றதுனால இது வீங்கிக்கும். அப்ப அந்த இடத்துல நிறைய WBC இருக்கா, வீங்கிட்டு இருக்கா, it prevent the entry of other microbes. பிற நோய்க்கிருமிகள் உள்ளே நுழைவதை தடுக்கின்ற பணிகளை செய்யும். இதுதான் இதுல முக்கியமா ஞாபகம் வேண்டியது. பாலோ என்ன கவனி. So example for chemical alarm signals: histamine, serotonin, prostaglandins. வேதிய சமிங்கை பொருட்களுக்கு உதாரணம் பரிசீலனை மார்க். Natural killer cells, இயற்கை கொல்லி செல்கள் கொடுத்துட்டு T செல் புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். இந்த T செல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம உடம்புல பாக்டீரியா வந்துட்டோம்னா it creates small pores on the cell wall. பாக்டீரியாவின் செல் சுவரில் சிறிய துளைகளை உண்டாக்கும். அதுக்கு பெர்ஃபோரின் என்று பேர், சின்ன துளை. அது வழியா வாட்டர் உள்ள போய் பாக்டீரியா அப்படியே பஸ்ட் ஆகி வெடித்து அழிந்து விடும். இது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற that is natural barriers.